இதுக்கு சேச்சி அவ்வளோ சொல்றாங்க, மற்ற டேரக்டர்ஸ் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா? அது படம் 200 படம் நிறைய நடிச்சு நிறைய வெற்றிகள் பெறணும்னு எல்லா சார்பாக வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ மீனாட்சி சார், தேங்க்யூ சார். அப்புறம் நிறைய படத்துல நீங்க சிம்ரன் கூட வந்து ஜோடியா நடிச்சீங்க, அவ்வளவு வெற்றி படங்கள், பாடல்கள் அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படத்துல உங்களுக்கு சிம்ரன் ஜோடி இல்லை அப்படின்னாங்க. ஆனா ப்ரொமோ சாங்ல மட்டும் 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இடைவேளைக்கு அப்புறம் சிம்ரன் கூட நடிச்ச அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது. அந்த வார்த்தையை இன்வென்ட் பண்ண நான் தான். ஜோடி நம்பர் 1 ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். பட் கெமிஸ்ட்ரி வந்து எஸ், ஒரு H2O with some C carbon 6 with some sulfuric acid and a little bit of carbon and nitric. Okay, nitric சேர்த்துக்கலாம். So the chemistry was really nice. And சிம்ரன் இந்த படத்தில் என் கூட ஜோடியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது நம்ம படம் பார்த்துக்கலாம். பட் சாங்கில் டான்ஸ் ஆன காரணம் வந்து அது சாங்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பார்க்கும்போது வரும்போது உங்களுக்கு தெரியல, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், வாழ்த்துக்கட்டா. ஒரு பிளைண்டாக நடிக்கும்போது அதுக்கு எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எதுவும் ட்ரெயின் எடுத்துட்டீங்களா இந்த கேரக்டருக்காக? ஒரு பிளைண்டாக நடிக்கும் போது வந்து இந்த மேபி க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் கண்ணை திறந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹேவ் டு மேக் யூ பிலீவ் தட் ஐம் பிளைண்டுன்னு வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ் தான். அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சரி எல்லாருமே தி மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ. முக்கியமாக என்னோட டேரக்டர், அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் ஒர்க் அவுட் ஆஃப் மீ. ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டேரக்டர். சார் பிரசாந்த் சார், உங்க அப்பா உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க? வில்லனான்னு நான் நிறுத்தினேன். ஆக்சுவலா பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப்ல எல்லாம். ஆனா உங்களோட வாழ்க்கையில தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறார் நீங்க. அவர் தான் காரணம். ஒரு மனுஷன் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஹீரோவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பேக் போன் சார் தான். ஆனா இது தெரியாம பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க. அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்க விளக்கம் வேணும் எங்களுக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நான் அவர் சேர்ந்து நடிச்சேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம், 2 ஹீரோஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ ஹீரோ தான் அந்த மல்டி ஸ்டார் தான் நடிப்போம் தவிர்த்து வில்லனா வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் எடுக்க முடியாது அவரால். அதனால ஸோ நான் அவர் சேர்ந்து நடிச்சா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும். பிரசாந்த் சார், சார் இங்க சார் பிரசாந்த் சார் வாட்சேங்க சார். ஓகே. அவருடைய வே ஒரு டைரக்டரா ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்றதும் அந்த சீன் வந்து நடிக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம the way he explains அது வே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னா அவருக்கு என்ன வேணுமோ அது எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அத ஃப்ரீடம், அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு இப்படிதான் அப்படிலாம் இல்லை, அவருக்கு என்ன வேணும்னு தெரியும், அது சொல்றதுல அழகா வந்து he will extract the work. இதுக்கு சேச்சி அவ்வளோ சொல்றாங்க, மற்ற டேரக்டர்ஸ் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா? பிரசாந்த் சார், சரிங்க சார். அப்பாவை தாண்டி டைரக்டர் சரிங்களா, எல்லாமே வந்து அவர் தான். ஆனா டைரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பண்ணாரா? படமே தான் பேமெண்ட்டுங்க, இந்த படமே தான் என் பேமெண்ட். இதுதான் பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும்? சார், அனுராத படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்துல ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே பேனர்ல படம் இருக்கு, ஸ்டில்ஸ் இருக்கு. பட் தனியா அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போட்டிருக்கீங்களா? அதுக்கும் படத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கு? அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி, அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி, ஒரு அர்த்தம் இருக்கு இந்த படத்துல. இந்த படம் நான் பார்த்து வந்து ரீமேக் பண்ண காரணமே, ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு படத்துல. அவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதை இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து மாத்தின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நான் இந்த 3 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழ்ல எடுக்கும் போது அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி, ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவில், அதாவது ரியலி கான்
அதை ஃபுல் ஆழம் அதை இதுக்கு மேல வந்து பண்ண முடியாது அந்த படத்துக்கு. எதுவா இருந்தாலும் இப்போ ப்ரோமோ சாங்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாங்க 2 பேரும் ஆடி இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு யூனோ ஒரு பிரபுதேவ மாஸ்டர் வச்சு, அப்புறம் சாண்டி, அதுக்கப்புறம் டான்சர்ஸ் ஃப்ரம் பாம்பே. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்து குரல் வந்து அனிருத், அவருக்கு வந்து தனியா வந்து வி மேட் ஷுர் தட் எவ்ரி திங் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி விதத்துல வந்து ஐ திங்க் அப்பா ஹஸ் மேட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஊர்வசி மேடம், இங்க ஊர்வசி மேடம், ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பத்தி ஒண்ணு கமெண்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஊர்வசின்னு பேர் வச்சதுக்கு ராட்சசின்னு பேர் வச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலயும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட்டு போனாரு. பொதுவா பல டைரக்டர்ஸ் உங்க நடிப்பு, நாங்க ரசிகர்கள், பத்திரிகை எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில் எடுத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம்தான். நம்ம தனியா ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பா நடிப்பு ராட்சஸ் புரியும் இல்ல. தனியா இப்ப லாங்குவேஜ் தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கத்துக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்றாங்க. சிச்சு பாவம், இந்த ஊருக்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க, அவங்க தான் நல்லா சிரிச்சு பேசுறாங்களே அப்படின்வாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இது இன்னை வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி, தமிழ் சினிமாலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்தில், நடிகைங்கிற ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி, ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன். அது எல்லாமே ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாத் சார், பாலன் சார், இப்போ அந்த பொதுவாக அந்த டான்ஸ் பண்ணீங்களா, அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை பத்தி? நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் சொன்னதை நான் பண்ணேன். அது எவ்வளவு தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்ட் கண்டிப்பா வந்து எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொல்லணும். அந்த ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல். பிரசாந்த் சார், பொதுவாக இந்த விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதில்லை. உங்களுக்காக பண்ணியிருக்காரு. என்ன சொன்னாரு, எதுக்காக இருந்துருக்கு? அதான் நேற்று சொன்ன மாதிரி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு. கேட்டேன், உடனே ஓகேன்னு சொன்னார். தட் ஷோஸ் இஸ் வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் ஹீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தி வி ஷேர். அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி அவர். அண்ட் அவர் சாங்கை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ஜென்வலி வாஸ் ஹாப்பி. ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். I thank him from the bottom of the heart. பிரசாந்த், நடிக்க எப்போ ஆரம்பிச்சிருக்கேன். நடிக்கணும், நிறைய விஷயம் சாதிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும். பார்ப்போம். பிரசாந்த், இங்க வாழ்த்துக்கள் ஃபிலிம்க்கு. Thank you. இட்ஸ் ஆல் தி மோர் ஸ்பெஷல் அப்பா டைரக்ஷன்ல பண்றது. தோ he said a lot of improvisation பண்ணிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். பட் apparently remade ன்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொல்றேன். Remade-na comparisons are bound to happen. So how do you see that? Comparisons பண்ணாலும் I think this movie will stand apart. The way the star cast and the way it's been visualized, Ravi sir oda cinematography and the way each frame has come out, I think it will stand out. No, especially your acting, I'm saying. That நீங்க தான் சொல்லணுங்க. அது I've done my job, I've done the best I can do. அது நீங்க தான் சொல்லணும். Thank you. சார், நன்றி, வணக்கம். தியாகராஜன் சார், சார் சார் இங்க தியாகராஜன் சார், உங்களுக்கு சார், இப்போ வந்து பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் படத்தில் நடிச்சாங்க. அதுல வந்து ஊர்வசி மேடம் இருந்தாங்க, சிம்ரன் மேடம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்து நட்சத்திரத்துல வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த படம்லாம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களாம் இருந்தா வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்லாம் உள்ள வச்சிங்களா, இல்ல வந்து நீங்க நார்மலாவே செலக்ட் பண்ணி பண்ணீங்களா? இப்போ நம்ம ஒரு படம் ரீமேடுக்கு வாங்கும்போது இப்போ அதுல வந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இப்போ அதுல ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அது பெருசா பண்ணி அதை கொண்டாட முடியுங்கிற யோசனை பண்ணும்போது ஒரு கேரக்டருக்குமே பெஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஊர்வசி பண்ண கேரக்டர் வேற யாராலையுமே சத்தியமா பண்ண முடியாது. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அவர் சொன்ன மாதிரி
நடிப்பு ராட்சசி தான் அது. அந்த சீனை உள்வாங்கி பண்ற. அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையார், அந்த பையன் கலக்கிட்டு போயிருப்பான். ஆதேஷ் பாலா, அப்புறம் இதுல நடிச்ச கிரண், இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதுல பண்ணியிருக்காங்க. விஜேந்திரன் ஒருத்தர், ஒரு சின்ன கேரக்டர் இருந்தா கூட அதை வந்து பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சது வந்து, இதுக்கு முதல்ல ஒரு டைரக்டர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டோம். அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம். ஆனால் என் மைண்டில் வந்து அது இந்த கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்டில் வந்து நான் பேசினேன். அது படம் பார்த்துச்சு, உடனே பண்ணுறேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சு. இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். இதுக்கு மேலே இப்போ வனிதா கேரக்டர் வந்து ஒரு பொசசிவ் ஒய்ஃப், அது வந்து அந்த புருஷனை பிச்சு எடுத்துரும். அது வந்து உங்களில் பல பேருக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பொசசிவ் ஒய்ஃபு கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தைப்படுமோ அதை வந்து சமுத்திரக்கனி இதில் அவஸ்தைப்பட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பிணைஞ்சிருக்கும் இந்த படத்தில். இப்படிதான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணேன். இது வாண்டடா பண்ணல, இது தேவைப்பட்டது, அதுக்காக பண்ணோம். தேங்க்யூ. பிரசாந்த் சார், இங்க சார் உங்களுக்கு பெண்கள் ஹீரோயின்ஸ் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்களும் பயங்கரமா ஃபேன்ஸ் இருக்காங்க, பெண்கள்ல குறிப்பா. இதுல நீங்க 50 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? இல்ல ஹீரோயின்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்க ஃப்ரெண்ட்ஸை பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு பிடிக்கும். என்ன பிரியா? வேற ஏதாவது கொஸ்டின்? இல்ல இல்ல, she is serious. I've worked with a lot of people, but Simran was a very good friend of mine and she's been an absolute wonderful co-star. And Priya on the side பாத்தீங்கன்னா very என்ன சொல்றது உங்களுக்கு வந்து she's a kind of you can sounding board மாதிரி ஏதாவது ஐடியா வேணும் பேசணும்னா she'll give 10 different versions and she's always been supportive of me and Appa and very right from the movie it started. அவங்க சொன்னாங்க படம் ஆரம்பிக்கும் போது அவங்க காஸ்டிங்ல இல்ல, end of the day வந்து we wanted her to be a part of the team and we wanted to be the part of the movie. So the way she supported the movie, the way every actor supported the movie, it's been brilliant and I'm really thankful to God for giving me such a wonderful actors to be a part of this film. சார், ஐஸ்வர்யா ராய் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஜீன்ஸ்ல ஆரம்பிச்சு. இப்போ அந்தகனுக்காக இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களா? ப்ரமோஷன் ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது பண்ணல? இல்ல, இன்னும் பண்ணலங்க, இன்னும் பண்ணல. பட் தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஓரஸ் மேடம், நீங்க தமிழ் சினிமா மேடம் சினிமாவில் நடிக்க வந்து 41 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஹீரோயினுக்குலாம் இந்த பாக்கியம் கிடைக்கதே இல்லை. இன்னும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? 41 வருஷம் நீங்க சொன்னோன்னே ஏயா நீங்க பட் நான் பேபி ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சு நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாம இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கே வியப்பா தான் இருக்கு. என்னை கூட்டத்தில் உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்கார்ந்து ஷேர் பண்றதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளா இருந்தேன். பட் சினிமா என்ன ரொம்பவே மாத்திடுச்சு, நிறைய மாத்திடுச்சு. எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுதந்திரம் கொடுத்துச்சு, வருமானம் கொடுத்துச்சு, அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு, இன்னைக்கு புகழும் கொடுத்தது. ஸோ இந்த தருணத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை, சினிமாவை நமக்கு தான் தேவை. ஸோ தலை வணங்கி இருக்கிற வரைக்கும் நாம நல்லா இருப்போம்.